கந்தசாமி சாலை. இது பெரியார் நகர். அது முன்னாடி இருக்கிற சாலை வந்து எஸ்ஆர்பி காலனி, முக்கிய சந்திப்பு சாலை. நடைப்பயிற்சிக்காகத்தான் இவ்விடம் வந்தேன். இங்கிருந்து சில விஷயங்களை பேச வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே நான் நிற்கிறேன். டாக்டர் சௌமியாஸ் டென்டல் கிளினிக், டென்டல் கேர், அது வாசலில் தான் நிற்கிறேன். ஒரு நல்ல இடமா பார்த்து நின்றுட்டு பேச வேண்டியதுதான். நமக்கு மித்தாலஜி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். மித்தாலஜி என்றால் ஒருவர் பல விஷயங்கள் கேள்விப்படுவார், அதையெல்லாம் தொகுத்து ஒரு கதையாக எழுதுவார். கற்பனையாக அதை எதை பார்த்தாரோ இடங்கள் உண்மையாக இருக்கும், ஆனால் அதில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் கற்பனையாக இருக்கும். அதைத்தான் மித்தாலஜி என்று எல்லோரும் சொல்கிறார்கள். மித்தாலஜி. அந்த வகையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மித்தாலஜி தான் நான் இப்போ பேசப்போகிறேன். உலகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டிலும் மித்தாலஜி உண்டு. எகிப்து நாட்டில், குறிப்பாக ரோம் நகரில், அங்கே இன்னும் பல நகரங்களில் அந்த மித்தாலஜி இருக்கிறது. எல்லா இடங்களிலுமே மித்தாலஜி உண்டு. எல்லாம் கற்பனைகள் தான், எல்லோரும் ரசிக்கும்படியாகவே அது இருக்கும். நான் சொல்ல போவது இந்தியன் மித்தாலஜி. இதை தொகுத்து வழங்கப் போவது மறையூர் சித்தர். உங்களுக்கெல்லாம் முகநூலில் தெரிந்திருப்பீர்கள். முகநூல் மறையூர் சித்தர் முதலில் வால்மீகி எழுதினார். அதை பார்த்துவிட்டு கம்பன் எழுதினார். வடநாட்டிலே துளசிதாசர் எழுதினார். இதுபோல இந்தியா முழுவதும் சுமார் 300 மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ், கதைகள் இருக்கிறது. அதில் இந்தியாவில் எல்லோரும் விரும்பி பார்ப்பது அல்லது கேட்பது முக்கியமாக இராமாயணம்தான். அதில் வரக்கூடிய இடத்தின் பெயர்கள் இன்றும் இருக்கிறது. பெரியதாக ஒன்றும் மாற்றம் இல்லை. அதனால்தான் அது ஒரு நம்பகத்தன்மை பெறுகிறது. அப்பொழுது எப்படி கற்பனையாக எழுத முடியும் என்றால், அந்த இடங்கள் எல்லாம் இன்றளவும் இந்தியாவில் இருக்கிறது. அதனால்தான் அதனுடைய உண்மைத்தன்மை அதிகமாக இருக்கிறது. எல்லோராலும் அது பொய் என்று நினைக்க முடியாத அளவிற்கு அது இருக்கிறது. அதற்கு சான்றாக சினிமா படங்களை எழுதிவிட்டார்கள், நாடகங்களை எழுதிவிட்டார்கள், சம்பூர்ண ராமாயணம் என்று. இதுபோல பல ராமாயணங்கள் தமிழ்நாட்டிலே சினிமாக்களாக எழுதிவிட்டார்கள். அதுபோல மகாபாரதமும் எல்லாமே சிறு சிறு நிகழ்ச்சிகளாக இருக்கக்கூடிய கதைகளை தொகுத்து அவர்கள் ராமாயணம் மகாபாரதமாக எழுதிவிட்டார்கள். அது வியாசர். அதிகமான புராணங்களை எழுதியவர் வியாசர் தான். அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது, வியாசர் தான். இந்த மறையூர் சித்தர் சொல்லக்கூடிய ராமாயணம் என்ன என்பது இங்கிருந்து தான் தொடங்குகிறது. அது என்ன என்றால், ராமேஸ்வரம் தெரியும் நமக்கு. ராமன் ஈஸ்வரனை வழிபட்டதாக, அதனால்தான் ராமேஸ்வரம் என்ற
பெயர் வந்தது. ராமன் ஈஸ்வரனை வழிபட்டான். அந்த இடம்தான் ராமேஸ்வரம் என்பது. அப்படி இருக்கையிலே கதை இங்குதான் தொடங்குகிறது. அதாவது ராமன் ராமாயணத்தில் வால்மீகி எழுதியதில் 14 வருடங்கள் வனவாசம் செய்ய வேண்டும் என்று. அந்த வனவாசத்திற்கு அவர்கள் போகிறார்கள். கூட லக்ஷ்மணன், சீதா போகிறார்கள். போகும் வழியிலே ஒரு ஆறு வருகிறது. அந்த ஆற்றை கடக்கிறதுக்கு குகன் என்பவன் இருக்கிறான், உதவி செய்கிறான். அவனையும் அழைத்து கொண்டு போகிறார்கள். அந்த குகன் மீனை பிடித்து கொடுக்கிறான். அவர்கள் எல்லோரும் சாப்பிடுகிறார்கள். அப்படி போகும்பொழுது குபேரன் வருகிறான். குபேரன் பெரிய செல்வந்தன். அவனிடம் இருக்கக்கூடியதை எல்லாம் கொடுக்கிறான். நடைப்பயணத்திற்கு தேவையல்லவா? அவனை வாழ்த்தி நீ ஒரு வள்ளல் என்று அவனை அழைக்கிறார்கள், குபேரன் என்று. இவர்கள் எல்லாம் அந்த ராமேஸ்வரத்தில் இருக்கும் பொழுது இராவணன் வந்து சேர்கிறான். அவன் எங்கிருந்து? இலங்கையிலிருந்து வந்ததாக, கடல் கடந்து வந்ததாக அந்த கதை இருக்கிறது. அங்கே எல்லோரும் கூடுகிறார்கள். ராவணன் வந்து சேருகிறான். எல்லோரும் விவாதிக்கிறார்கள். ராவன் 14 நாட்கள் அங்கே தங்கி இருக்கும் பொழுது அவர்களுடைய அனுபவங்களை ஒவ்வொன்றாக பேசி வருகிறார்கள். கும்பகர்ணனும் வருகிறான். அவனுக்கு தூக்கமே வராது. கதைப்படி அவன் தூங்குவான். 6 மாதம் தூங்குவான், 6 மாதம் விழித்திருப்பான். இந்த கதையில் அவன் தூங்கவே மாட்டான். ஏனென்றால் அவன் ராவணனின் தம்பி. இன்னொருத்தன் இருக்கிறான், அவனும் வருவான். இப்படி எல்லோருமே அவர்கள் நடந்ததை பேசிக்கொண்டிருக்கிறார்கள். சண்டை வருகிறது. அது காடு என்பதால் வானரங்கள் வருகிறது. வானரங்கள் உதவி செய்கிறது. அப்படித்தான் ஹனுமான் ஒரு பாத்திரம் உருவாக்கப்பட்டது. வானரங்கள் என்றாலே நமக்கு தெரியும், குரங்குகள் தான். இந்த குரங்கு பேசக்கூடிய குரங்கு. லக்ஷ்மணன் மயங்கி விழுகிறான் சண்டையில். உடனே ஒரு மலைக்கு சென்று அங்கிருந்த மூலிகைகளை கொண்டு வந்து அவன் காதில், கண்ணில், வயிற்றில், வாயில் ஊற்றி அவனை பிழைத்து விடுகிறான். இப்படித்தான் அந்த கதைகள் எல்லாம் இருக்கிறது. மித்தாலஜி மறந்து விடாதீர்கள். ஆனால் இப்பொழுது அவர்களை எல்லாம் கடவுளாக மாற்றிவிட்டார்கள். ராமன் ஒரு கடவுள். ராமேஸ்வரம் ஒரு பெரிய கோயில், மிகப்பெரிய கோயில். சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டது. 10ஆம் நூற்றாண்டு சோழர்கள் காலம். அதுபோல ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு ராமாயணமும் இருக்கிறது. இது நான் சொன்ன ராமாயணம். இதுதான் மறையூர் சித்தர் எழுதிய ராமாயணம் தான். இவர்களெல்லாம் ஒன்றாக கூடுவார்கள், பேசுவார்கள். அவர்கள் குகனுடன் பேசுவார்கள், குபேரனுடன் பேசுவார்கள்.
லக்ஷ்மணன் பேசுவான், ஹனுமான் பேசுவான், இப்படி எல்லோரும் பேசுவார்கள். அப்படி பேசி அந்த கதையை முடிப்பார்கள், சுபம் என்று சொல்லி முடிப்பார்கள். இதுதான் மறையூர் சித்தர் எழுதிய ராமாயணம். புனைக்கதைகள் தான், பிணைப்பது தான், ஒவ்வொன்றாக பிணைத்து அதை எழுதுவது. அதில் சில ஊர்கள் பெயர் நிஜமாகவே இருக்கும், ஆனால் மற்ற விஷயங்கள் எல்லாமே பிணைக்கதைகள் தான். இப்பொழுது உங்களுக்கு விளங்கும் ஏன் இந்த மறையூர் சித்தர் பேசிய ராமாயணம் எப்படி என்று. எல்லாரையும் இணைத்து, அப்படித்தான் ஒவ்வொரு ராமாயணத்துக்கும் ஒவ்வொரு விதமான கதைகள் உண்டு. அது எனக்கு தெரிந்த கதைகளை அதை இணைத்து இந்த மறையூர் சித்தர் எழுதிய ராமாயணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாமே கற்பனை தான், நான் சொன்னதும் கற்பனை தான், நிஜம் அல்ல. எனக்கு என் மனதில் தோன்றியதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனவே நண்பர்களே, எல்லாமே கதைகள் இருக்கும் பொழுது நானும் ஒரு கதை விடலாமே என்றுதான் இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லி வருகிறேன். நடைப்பயிற்சிக்காக இந்த இடம் வந்தேன். இதோ லென்ஸ்கார்ட், இது பெரியார் நகர் அருகாமையில்தான் நூலகம் இருக்கிறது. இங்கிருந்து செல்ல வேண்டும். நண்பர்களே, இது கதை தான், கேளுங்கள். எப்படியெல்லாம் கதை விட்டார்களோ எனக்கு தெரிந்த கதையை நான் சொல்லியுள்ளேன். இது ஒரு 12 நிமிடம் போகக்கூடிய ஒரு காணொளி. ஆதலினால் அதையும் நீங்கள் கேளுங்கள், உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நீங்களும் ராமாயணம் எழுதலாம், நீங்களும் ராமாயணம் எழுதலாம். உங்களுக்கு தெரிந்த கதைகளை ஒவ்வொரு பெயரில் எழுதலாம். எல்லோரும் அதை ரசிப்பார்கள், கேட்பார்கள், நம்புவார்கள். விமர்சனங்களும் வரும். இது தவறாக எதுவும் இல்லையே, கற்பனை கதைகள் தானே. யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் அதை எழுதலாமே. அப்படித்தான். எனவே நண்பர்களே, இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.